வணக்க நண்பர்களே, அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வருகின்ற 9ஆம் தேதி கருட பஞ்சமி அன்று கருட பகவானை வணங்கினால் என்ன பலன் கிடைக்கும், எப்படி வழிபட வேண்டும் என்று பார்க்கலாம். கருட பகவானை வணங்கினால் பலவிதமான தோஷங்கள் விலகுங்க. அந்த அளவுக்கு கருட பகவான் கிட்ட அவ்வளோ சக்தி இருக்கு. நம்ம அருகாமையில் இருக்கின்ற பெருமாள் கோயிலில் கருட பகவான் இருப்பார். கருட பஞ்சமி அன்று கருட பகவானுக்கு அபிஷேகங்கள் செய்வாங்க. அந்த அபிஷேகம் செய்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு அபிஷேக பொருட்கள் கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை கொண்டு போய் கொடுங்க. அதே போல் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. கருட பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. முடிந்த அளவுக்கு கருட பகவான் காயத்ரி மந்திரம் சொல்லுங்க. ஏன்னா மந்திரத்திலேயே உகந்தது காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரம் மனதார சொல்லுங்க. அதே போல் 11 தடவை கருட பகவான் சன்னதியை சுற்றி வாங்க. சுற்றி வந்தால் பற்பல நற்பலன்களை நமக்கு கிடைக்கும். அதாவது கால சர்ப்ப தோஷம் விலகும், தொலைந்து போன பொருட்கள் நமக்கு கிடைக்கும். நாராயணனுக்கு பிடித்த ஒரு ஆழ்வார். எப்படி சொல்றதுன்னா, ராமாயணத்திலையும் கருடாழ்வார் இருக்கிறார், கிருஷ்ண அவதாரத்திலும் கருடாழ்வார் இருக்கிறார். இந்த மாதிரி பல அவதாரத்தில் பல விதத்தில் கருடாழ்வார் அவரோடு இணைந்து அவதாரத்தில் வந்திருக்கிறார். அதே போல இந்த வெள்ளிக்கிழமை கூடி வர்றதால அம்மன் வழிபாடு செய்வது மிக சிறந்தது. ஏன்னா வெள்ளிக்கிழமையும் கருட பஞ்சமியும் சேர்ந்து வரும்போது அம்மனை வழிபடுதல் மிக மிக முக்கியமானது. இன்னும் நற்பலனை நமக்கு கொடுக்கும். இரண்டும் ஒன்றாக வருதுங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை கருட பஞ்சமி, வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உகந்த நாள், அதுவும் ஆடி வெள்ளி. அதால அம்மனையும் வணங்கி நாம் மென்மேலும் வளர வழிவகை செய்யுங்க. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, அது முன்னாடி வரக்கூடிய நாக சதுர்த்தி. நாக சதுர்த்தி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நாகதோஷங்கள் இருக்கும். இந்த நாகதோஷத்தால் திருமண தடைகள், குழந்தையின்மை, அதே மாதிரி வீட்டில் கடன் பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் வரும். இதால் நாகதோஷங்கள் இருந்தால் அது நிவர்த்தி செய்ய ஒரு வாய்ப்பாக இந்த நாக சதுர்த்தி நீங்கள் வந்து பயன்படுத்திங்க. அக்கம் பக்கமே இருக்கும் அரச மரமோ ஆலமரத்துக்கு கீழே அந்த நாக சிலைகள் இருக்கும். அந்த சிலைக்கு நீங்கள் போய் பால் அபிஷேகம் பண்ணி, மஞ்சள் அபிஷேகம் பண்ணி, அப்புறம் தண்ணியெல்லாம் ஊற்றி அந்த அபிஷேகம் பண்ணி முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு பொட்டு அலங்காரம் வைத்து புஷ்பம் போட்டு அலங்காரம் பண்ணிடுங்க. பண்ணிட்டு அந்த மஞ்சத்தூள் வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி போடுங்க. எப்படின்னா அந்த சிலை முழுமையாக மஞ்சளாகவே இருக்கணும். அந்த மாதிரி செஞ்சு தீபாராதனை காட்டுங்க. காட்டி முடிச்சுட்டு உளுந்து பயிர் எடுத்து அதெல்லாம் உங்களுக்கு வடையாவுடன் செய்யலாம். அந்த உளுந்தில் என்னென்ன பலகாரம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு வருகின்ற பக்தர்களை பிரசாதமாக கொடுங்க. இதால் உங்களுக்கு நாகதோஷம் விலகி பல சௌபாகியங்களை உண்டாகும். ஏன்னா திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். அதே மாதிரி தொழிலில் வளர்ச்சி இல்லாதவர்களுக்கு தொழில் வளர்ச்சி உண்டாகும். இந்த நாகதோஷம் எதுக்காக உண்டாகுதுன்னா, நாம் சிறு வயதில் தோப்புல விளையாடுவோம். அன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பாம்பு அடிச்சிருப்போம். அதால் வீட்டில் பாம்பு அடிச்சிருப்போம். இதால் நமக்கு தோஷங்கள் வர காரணம். அதே போல் நம்ம முன்னோர்களும் அந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரி செய்யும்போது அந்த சர்ப்பம் வந்து நமக்கு வந்து சாபம் விடும். அந்த சாபம் பார்த்திங்கன்னா தலைமுறையாக வரும். அந்த தலைமுறையாக வரும்போது நம் குடும்பத்தில் அனைவருக்கும் நாகதோஷங்கள் ஏற்படுத்தும். அந்த தோஷத்தை போக்க நான் சொன்ன பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு மனதார வேண்டிங்க. நான் தெரியாமல் செஞ்ச தவறை மன்னித்து விடுங்கள்னு மனதார வேண்டிங்க. உங்களுடைய தோஷம் குறையத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வழிவகுக்குங்க. அந்த மாதிரி வேண்டிக்கிட்டா, ஏன்னா மன்னிப்பு தானே கடவுளின் பண்பு. அதால் நீங்கள் மனதார வேண்டிக்கிங்க. உங்களுடைய தோஷங்கள் நிவர்த்தியாகும். சர்ப்பத்தை அடிப்பது மிக தவறான செயல். நீங்கள் சொல்லலாம், வீட்டில் வந்து அடிக்காமல் என்ன பண்ணுறதுன்னு. நம்ம அறியாமல் செஞ்சாலும் சரி, அறிந்து செய்தாலும் சரி, தோஷம் என்பது நமக்கு தான் பிடிக்கும். நமக்கு இல்லாமல் நம் சங்கதிகளையும் அது வந்து தொடரும். அதுக்காக அந்தந்த இடத்துல அந்தந்த எல்லையில அது உண்டு. நம்ம தான் எல்லையை தாண்டி போய் அவங்க இடத்துல நம்ம போயிடுறோம். நம்ம போறதுல அவங்க இடத்துக்கு அது வருது. அது நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம வீட்டுக்கு வருது நம்ம நினைக்கிறோம். அதால அதாவது அவங்க இருக்கிற இடத்துல நம்ம போறோம் தவிர நம்ம இருக்கிற இடத்துல அது வரல. எந்த ஒரு உயிரினையும் நாம் துன்புறுத்தாலும் அடித்தாலும் கொன்னாலும் நமக்கு அந்த சாபம் வந்தே தீரும். அந்த சாபம் நமக்கு மட்டும் சேராது, நம் சங்கதிகளுக்கும் அந்த சாபம் சேரும். அதால எக்காரணம் கொண்டு எந்த உயிரினையும் நாம் துன்புறுத்தாமல் அடிக்காமல் இருந்தாலே நம் வாழ்வு மென்மேலும் சிறக்குங்க. நம்ம ஏன் நம்மளை போலதான் அதுவும் பூமியில வாழ வந்திருக்கு. நம்ம ஏன் அந்த உயிர்களை போய் நாம் அடிக்கணும், தொந்தரவு பண்ணணும், சொல்லணும் சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு நம் சிறு வயதில் நம்ம செய்யற தவறு தான் இதெல்லாமே.
சிறு வயதில் செய்யற தவறு, அதை நம்ம முன்னோர்கள் வந்து அறியாம செய்யற தவறு, இந்த மாதிரி பண்ணிட்டு நமக்கு இந்த இத்தனை தோஷங்களும் நமக்கு வருது. அதனால நம்மை போல அடுத்த உயிரும் இந்த பூமியில் வாழ வந்திருக்கு. விதி என்பது மாற்ற இயலாது. ஓகேவா? அதனால இறப்பு என்பது எல்லாருக்கும் உண்டு. அது தானாகவே நடக்கட்டும். நம்ம ஏன் அது போய் கொல்லணும்? மனிதன் மட்டும்தான் எல்லை விட்டு எல்லை தாண்டி வாழ்கிறான். எந்த ஒரு உயிரினமும் தன் எல்லை தாண்டி வராது. நம்ம தான் அது இடத்துக்கு போறோம். போறதால அது நம்ம வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்தா நம்ம அடிச்சிடுறோம். அதனால நமக்கு கிடைக்க வேண்டிய துன்பங்கள் நிறைய இருக்குங்க. அதனால எக்காரணம் கொண்டு எந்த பாம்புன்னு இல்லைங்க, எந்த உயிரும் நாம் துன்புறுத்தாமல், அடிக்காமல், கொல்லாமல் இருந்தாலே நம் வாழ்க்கை இனிமையாக அமையுங்க. இந்த பதிவு இன்னைக்கு பார்த்துருக்கோம். வேறொரு பதிவோட நம்ம பார்ப்போம். அனைத்தும் இறைவன் சேனல் நீங்க பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. வேறொரு பதிவோட பார்ப்போம். இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.